இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம சைடெலாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸும் அதுவும் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் அந்த வி பட்டி ஸ்டார்டிங்லேருந்து கொக்கி பக்கத்து வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு இடுப்பு பகுதியை வந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். நம்ம இடுப்பு பகுதியை வந்து கரெக்டாக வந்து நல்லா பிடிச்சி இழுத்தே நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ளவுஸு லூஸாக இருக்கும். தச்ச ப்ளவுஸு அப்புறம் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக லூஸாக போயிடும் நம்ம போட்டதுக்கப்புறம். அதனால் இடுப்பை மட்டும் நல்லா பிடிச்சி இழுத்து டைட்டாக வந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து என்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னா கப் சைஸு மெயின் விஷயம். கப் சைஸில் அந்த வி பட்டி பக்கம் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். வீப்பட்டி அந்த கொக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் அப்படியே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த கொக்கி வந்து போடுற இடத்துலேருந்து ஆம் ஹோலோட ஃபஸ்ட்டு தையல் நமக்கு இருக்கும் பாருங்கள், அந்த தையல் வரைக்கும் எடுத்திருக்கேன். நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கும்போது எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி தான் செக் பண்ணுறேன். இதில் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தச்ச ப்ளவுஸை செக் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆம் ஹோல் சைடு நம்ம வந்து எடுத்தாச்சு. அப்படியே வந்து பேக்கில் இந்த ஆம் ஹோல் டு இந்த ஆம் ஹோல் வரைக்கும் எடுக்கிறேன். இதில் வந்து தொட்டிப்பா கணக்கில் வச்சுருக்கேன். அதில் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போ பேக் பார்ட்டும் கரெக்டாக இருக்குது. இந்த ஆம் ஹோல்லேருந்து கொக்கி வரைக்கும் இழுத்து காட்டுறேன் பாருங்கள், அதுவும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ இடுப்பு சுற்றளவும் மார்பு சுற்றளவும் அளவு ப்ளவுஸில் இருந்த மாதிரியே நமக்கு தச்ச ப்ளவுஸ்லேயும் வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம கொக்கி பக்கம் அந்த கொக்கி இந்த ஹெம்மிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது ப்ளவுஸில் தைக்கிறத விட இந்த ஹெம்மிங் பண்ணுறது, கொக்கி கட்டுறது, இந்த வீக் பட்டி லூப்பு தைக்கிறது இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு கொக்கி தைக்கிறதுக்கு அந்த லூப்பு தைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஐப்பட்டி தைக்கிறதுக்கு நூல் வந்து உங்களுக்கு நான் கான்ட்ராஸ்ட்டாக பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக வீடியோவில் அப்போ தான் கிளியராக இருக்கும். அதே கலர் த்ரெட் போட்டேன்னா உங்களுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால தான் நான் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தைக்கிற நூல் போட்டு தைச்சிங்க பார்த்திங்களா சட்டை, அந்த நூல்லையே நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நூல் வந்து 4 நூல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஊசியில் வந்து கோர்த்துருக்கேன். சரியா? நம்ம அந்த ஐ லூப்பு தைப்போம்ல கொக்கி மாட்டுறது, அதுக்கும் கொக்கி தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி 4 நூல் இருக்கணும். 4 நூலையும் சேர்த்து ஒன்றா முடிச்சு போட்டுட்டேன். இப்போ நம்ம வி பட்டி தைச்சோம் பார்த்திங்களா, அந்த கீழ் கொக்கி இடுப்பில் கீழ் கொக்கி நம்ம போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் பார்த்திங்கனாலே இருக்கும். இது வந்து ஒரு சில டைம் இடுப்பு லூஸாக இருந்துச்சுன்னா இந்த கொக்கியில் வந்து போட்டுக்கலாம். இந்த நம்ம கட்டுறதுக்கு பேர் ஐபாருன்னு சொல்லுவாங்க, இல்லைனா லூப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கயிறு மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க, வி மாதிரி வேணான்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம தைக்கிறோம். உங்களுக்கு 2ல் எது வேணுமோ அதை தைச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரியே பார்த்து தைங்க. இப்போ ஒரு சைடு நான் குத்தும்போது இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து எக்ஸ் மாதிரி கிராஸாக தான் போடுவேன். குட்டியாக போடணும், அதுக்குன்னு ரொம்ப அகலமாக போடக்கூடாது. குத்துன இடத்துல குத்துனீங்கன்னா நூல் வந்து ரிட்டன் வந்துடும். அதுக்காக தான் ஜிக்ஸாக்காக இந்த சைடு குத்துனேன்னா அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் இந்த சைடு வந்து எக்ஸ் மாதிரி நான் வந்து போடுவேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக, ரொம்ப கம்மியாக ஒரு 2 mm அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த வி பட்டி இந்த ஐபாருக்காக நூல் வந்து நம்ம வந்து குத்தி எடுக்கணும். இப்போ நம்ம குத்தி எடுத்தாச்சு. இந்த சைட்லேருந்து ஒரு 4, இந்த சைட்லேருந்து ஒரு 4 போகிற மாதிரி நூலை வந்து போட்டுக்கணும். இப்போ நான் எப்படி வந்து ஊசியை விடுறேன்னு பாருங்கள். ஊசியோட பேக் சைடை அந்த நூலுக்கு அடியில் அப்படியே விட்டுட்டு நம்ம அந்த கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கணும். உங்களுக்கு வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும். நூலை வந்து நம்ம விரலால் பிடிச்சிக்கணும். கட்டை விரலால் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு லாக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த லாக்குக்குள்ளே ஊசியை விட்டு அடியில் விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐபார் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து எம்ப்ராய்டிங்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சு தான் இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஜடை பின்னல் மாதிரி கரெக்டாக அப்படியே வந்துருக்கும். இது ஃபஸ்ட்டு தைக்கும்போது இதுவும் நூல் வந்து பிசுறாக இருக்கும், கரெக்டாக ஃபினிஷிங் வராது. நீங்கள் தச்சு பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே எல்லாமே வந்து சூப்பராக வரணுன்னா வாய்ப்பே கிடையாது. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதுக்காக எனக்கு தைக்க தெரியல, எனக்கு மிஸ்டேக்காக இருக்குலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு வந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கணும். அது எதனால் வந்துச்சு அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஐபார் வந்து நம்ம தைச்சாச்சு. உங்கள் ப்ளவுஸில் வி பட்டி தைச்சாலும் தைச்சிக்கலாம், இந்த ஐபார் தைச்சாலும் தைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது கொக்கி வந்து நம்ம மார்க் பண்ணணும். கொக்கி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வி பட்டி தைச்சோம் பார்த்திங்களா, அதில் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பக்கம் தைச்சதை தூக்கி அது மேலே வச்சு நம்ம டேப் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த மார்க் வந்து இதில் வந்துடும். இந்த பக்கம் கொக்கி பக்கம் வந்து வந்துடும்.
இப்போ அதில் தான் வந்து நம்ம கொக்கி வந்து ஹோல் போட்டு கொக்கியை வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 5 கொக்கி வச்சா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பட்டிக்கிட்டேயே இன்னொரு கொக்கி வச்சு கொடுங்க. மேலே இருக்கிறது கரெக்டாக வச்சுட்டு இந்த பட்டியில் மட்டும் 3 கொக்கி வர மாதிரி இருக்கும். அந்த 3 கொக்கிக்கு ஒரு 4 கொக்கியாக கூட சேர்த்து வச்சு கொடுங்க. கேட்குறவங்களுக்கு வச்சு கொடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ அந்த மார்க்கில் நான் ஊசியை வந்து எப்படி விட்டு எடுத்தேன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி எடுக்கணும். கொக்கியை வந்து தலைகீழ பிடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த ஹோல்குள்ளே இங்கேருந்து அந்த சைடு ஓப்பன் ஆகிருக்கும் ஹோலு, அதுக்குள்ளே விட்டு அந்த கொக்கி அப்படியே தலைகீழ பல்ட்டி மாதிரி திருப்பணும். அப்படின்னா கொக்கி வந்து அதில் இன்சர்ட் ஆகிக்கும். சில பேர் தைக்க தெரியாமல் சும்மா கொக்கியை வச்சுட்டு ஊசி நூலை வச்சு தைப்பாங்க. அது சீக்கிரம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஊசியை வச்சு அந்த துணி நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு விட்டு தைச்சிருப்போம் பாருங்கள். துணி வந்து கொக்கி பட்டிக்காக நான் தைச்சிருந்தோம்ல, அந்த துணியில் தான் தைக்கணும். அதுவும் ரொம்பலாம் விட்டு நம்ம எடுக்க வேணாம். ஒரு துணியில் மட்டும் ஒரு லேயரில் மட்டும் ஊசி இந்த சைடில் கீழே விட்டு மேலே எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், அந்த கொக்கியை நான் தலைகளை திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு கீழேந்து விட்ட ஹோலில் விட்டுட்டு அதுக்கு மேலே ஊசி வந்துச்சுல்ல, அந்த ஹோலில் வந்து கொக்கி எடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பிடும். இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். கொக்கி வந்து துரு பிடிச்சி வீணாக போகிற வரைக்கும் இந்த தையல் வந்து அது விட்டே போகாது. இப்போ கொக்கியை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி 4 நூல் போட்டு தான் அப்படியே வந்து தைக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக அதே மாதிரியே தைச்சிக்கோங்க. கொக்கி தைக்கிறதுல 2 விதம் இருக்குது. இது நான் இப்படி தான் வந்து தைப்பேன். இப்போ இன்னொரு இது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு கொக்கி தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இவ்வளோ நாள் நான் இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது டக்குன்னு வந்து கொக்கிலாம் வந்து பிஞ்சுலாம் போகாது. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து துணியில் கொடுத்து தான் கொக்கி வந்து லாக் கொடுத்துருக்கோம். அதனால கொக்கி லூஸ் வந்து நம்ம இப்படி தைக்கிறோமே அப்படின்லாம் வராது. சரிங்களா? இப்போ நான் எப்படி கொக்கிக்கு அடியில் விட்டு எடுத்தேனோ அதே மாதிரியே கொக்கிக்கு அடியில் விட்டு நூலை எடுத்துக்கணும். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி கொக்கி தைக்க தெரியும்னா நீங்கள் தாராளமாக உங்களோட மெத்தட்லேயே நீங்கள் கொக்கி வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஒரு கொக்கி வந்து உங்களுக்கு நான் தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஹெம்மிங், கழுத்துக்கும் கைக்கும் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நான் சேம் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைச்சிருப்போம் பார்த்திங்களா கிராஸ் பீஸு, அதில் தான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். நான் எப்படி வந்து அதை குத்தி எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம பாடி பார்ட்டில் வந்து ஒரு நூல் அளவுக்கு துணியில் வந்து குத்தி எடுத்துட்டு மேலே அந்த கிராஸ் பீஸில் கொஞ்சமாக குத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தாலே அதுவே புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தையலை வந்து குத்தி எடுக்கும்போது அதுக்கு இருக்கிற கேப் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ரொம்ப நெருக்கி 1/4 இன்ச்சிலலாம் போடாதீங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சில் தான் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணும்போது தையல் வந்து விசிபிளாக பேக் சைடு வந்து தெரியாது, நல்ல பக்கம் வந்து தெரியாது. இப்போ காட்டுற பார்த்திங்களா, அங்கங்கே குட்டி குட்டியாக டாட்டாக தான் தெரியும். அதுக்குன்னு குட்டி குட்டியாக தெரியுதுன்ட்டு நிறைய போட்டு கொச்சன்னு பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. கரெக்டாக 1/2 இன்ச்சில் தைச்சிருக்கீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் அந்த 1/2 இன்ச்சில் தான் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து தைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒவ்வொரு தையலுக்கும் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை மாற்றி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ ஹெம்மிங் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான். நூல் வந்து 2 நூல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தையல்லையே நீங்கள் வந்து தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல்லையே நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில டைம் வந்து தையல் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னு பிரித்தாங்கன்னா அவங்களுக்கு பிரிக்க தெரியாமல் அந்த ஹெம்மிங் பண்ண நூலையும் பிரித்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்காக தான் தையல் போட்டதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கணும். கையிலையும் அதே மாதிரி தான் நம்ம மடித்து தைச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த மடிப்பில் அப்படியே வந்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். மேலே கீழே எதுவும் வந்து துணி வந்து நகரக்கூடாது, இல்லைன்னா கை ரவுண்டு வந்து அப் அண்ட் டவுனாக ஆகிடும். 1 இன்ச்சு அகலத்தில் வந்து நம்ம மடிச்சிருந்தோன்னா அந்த 1 இன்ச்சு அகலத்திலே தான் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், அங்கங்கே புள்ளியாக தெரியுதுல்ல, அந்த அளவுக்கு தான் வந்து நூல் வந்து தெரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் கைக்கும் வந்து ஹெம்மிங் பண்ணுறது. அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து எப்படி போடணும், இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸில் ஹெம்மிங் இல்லாமல் தையல் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ராங் சைடு. இப்போ நல்ல பக்கம் திருப்பி காட்டுறேன். நல்ல பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பிளெயின் ப்ளவுஸில்
இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ஹெம்மிங் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்குமே ஹெம்மிங் பண்ணுறது ஓகேனா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் சீக்கிரமாக ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கடகடான்னு அடுத்தடுத்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா பேசிக் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கா, அதனால் இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க.